இல்ல மிக தெளிவாக எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் நீண்ட நெடிய நாள் அனுபவம் உள்ளவர். ஜனநாயகம் இந்த தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களில் படிப்படியாக மிகச் சிறிய அளவிலிருந்து 89லே சட்டப்பேரவை உறுப்பினராகவும், சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து அடுத்ததாக அவர் மேயராகவும், அதற்கு பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும், அதற்கு பிறகு துணை முதல்வராகவும், அதற்கு பிறகு முதல்வராகவும், இப்படி படிப்படியாக அரசு ரீதியாகவும், அரசியல் ரீதியாகவும் இளைஞரணி செயலாளராக இருந்து, பிறகு இன்றைக்கு கழகத்தினுடைய தலைவராக எல்லா வகையிலையும் அனுபவம் உள்ளவர். அதனால தான் நாட்டுல நல்லது நடக்கணும்னு நினைக்கிறார். அரசியல் ரீதியான முடிவுகள்ல எங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம், வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போகலாம். திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கான இயக்கம்ன்றதை இன்னைக்கு ப்ரூவ் பண்றாரு. ஆமா, இப்ப என்ன எங்களுக்கு இந்த தேர்தல்ல மக்களுடைய வாக்குகள் இல்லைன்றது தெரியுது. அதுக்காக வந்திருக்கிற கவர்மெண்ட்ட நீங்க நடத்துங்க. எங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள், அது அவர்கள் விருப்பம் போயிட்டு வாங்கன்னு சொன்ன ஒரே தலைவர் எங்க தலைவர் தான். அதனால ஜனநாயகத்தை காப்பாற்றுகிறார்.